இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சொத்து வரி செலுத்துவது சம்மந்தமாக தற்போது எஸ்எம்எஸ் அனுப்பப்படுகிறது. அது என்ன என்பதை பற்றியும், சொத்து வரி எவ்வளோ வந்திருக்கு, அதை எப்படி ஆன்லைனில் செலுத்துவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வந்திருக்க எஸ்எம்எஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்புடையர் தங்களது 2025-2026 ஆண்டுக்கான சொத்து வரின்னு சொல்லிட்டு அதற்கான நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு ரூபாய் 166 கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்தி விரைவில் கட்டி முடிக்க வேண்டப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அதற்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா vptax.tnrd.tn.gov.in சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா சொத்து வரி செலுத்துமாறு 2025-2026 ஆண்டுக்கு செலுத்துமாறு எஸ்எம்எஸ் அனுப்பப்படுகிறது. இது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி அதை அமௌண்ட் பே பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு vptax சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே vptax.tnrd.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதிலே பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டம் இந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வரி வகைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, வரி அல்லாத வர்த்தக உரிமைன்னு சொல்லியிருக்கும். சொத்து வரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வில்லேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் கரெக்டாக செலக்ட் பண்ண பிறகு வரி விதிப்பு எண், அப்படி இல்லைனா அலைபேசி எண், கதவு எண் எது தெரியுமோ அதை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கூட இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரிசை எண், வரி விதிப்பு எண், பெயர் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வார்டு எண், தெருவுடைய பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரீன் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பெயர், கட்டிட உரிமை எண், சர்வே எண், இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்கும். மொத்தமாக வந்து 166 ரூபாய் செலுத்தணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து இங்கிலீஷில் உங்களோட நேமும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி 3மே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 3மே என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கூட இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதற்கு சொத்து வரி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக நீங்கள் 166 ரூபாய் செலுத்துகிற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரொசீட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அது அக்ரி ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தோன்னே வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து பேன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் யூ வாண்ட் டு பேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பேமெண்ட்கான கெட்வே ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகும். நீங்கள் எது மூலமாக பே பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சொத்து வரி ரசீது நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.